வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, பிரபல நடிகர் காலமாகியுள்ளார். சோகத்தில் ரசிகர்கள், ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. வாங்க அந்த நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, எதனால இறந்து போனார்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். இந்த 2023ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே இந்திய சினிமாவிலும் சரி, தமிழ் சினிமாவிலும் சரி, ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களையும் முக்கிய தலைவர்களையும் இழந்துகிட்டே வரோம். இந்த நிலையில அண்மை காலமாக தொடர்ந்து சினிமா துறையில மட்டுமில்லாமல் நிறைய பிரபலங்கள் மரணம் அடைந்துகிட்டே போறாங்க. அண்மையில மயில்சாமி அவர்கள் மரணம் அடைந்ததுக்கு அடுத்து மனோபாலா, இப்போ பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனது வரைக்கும் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்த நிலையில பிரபல நடிகர் ஒருத்தவர் மரணம் அடைந்து போனது இந்திய சினிமா ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. அந்த நடிகர் யாருன்னு வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2023 முடியறக்கு வரையும் பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் இறந்துகிட்டே வராங்க. இந்த நிலையில இன்று காலையில பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நடிகர் டாம் வில்கின்சன் காலமாகியுள்ளார். சோகத்தில் ரசிகர்கள். 2 முறை ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பிரிட்டிஷ் நடிகர் டாம் வில்கின்சன் நேற்று காலமானார். அவருக்கு வயது 75. ஹாலிவுட் நடிகரான டாம் வில்கின்சன் 1948ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். கேன்டர்பரியில் உள்ள கென்ட் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் மற்றும் அமெரிக்க இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர் இவர். பல்கலைக்கழகத்தில் நடித்துக் கொண்டு இருக்கும் போதே நடிப்பும் இயக்கத்திலும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இதையடுத்து 1976ஆம் ஆண்டு ஜோசப் கான்ரட் சிறு நாவலனாக திசோடா லைனை தழுவி எடுக்கப்பட்ட த்ரில்லர்ஸ் மாகா படத்தில் நடித்து சினிமாவில் அறிமுகமானார். இவர் நடித்த திரைப்படங்கள் தி ஃபுல் மாண்டி, ஷேக்ஸ்பியர் இன் லவ் மற்றும் தி பெஸ்ட் எக்ஸ்கோ, மேரிகோல்டு ஹோட்டல் போன்ற படங்களில் நடித்து பெயர் பெற்ற டாம் வில்கின்சன் 130க்கும் மேற்பட்ட திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார். 2 முறை ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இவருக்கு PFT, ஒரு எம்பி மற்றும் கோல்டன் குளோப் விருதுகளையும் வென்றுள்ளார். டாம் வில்கின்சன் 50 ஆண்டுகளாக திரைப்பயணத்தில் இவர் ஜனாதிபதியாக ஜான் எஃப் கென்னடியின் தந்தையாக நடித்ததற்காக தி கென்னடிசம் MP விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். மேலும் ஜான் ஆடம்ஸ் என குறுந்தொடரில் பெஞ்சமின் பிராங்க்லின் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததற்காக எம்கி பரிந்துரைக்கப்பட்டார். 75 வயதான டாம் வில்கின்சன் நேற்று உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர்கள் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்காங்க. இவரது மறைவுக்கு பலரும் எக்ஸ்தல பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து வராங்க. 2007ஆம் ஆண்டு வெளியான த்ரில்லர் மைக்கேல் கிளேட்டன் படத்தில் வில்கின்சனுக்கு இணைந்து நடித்த ஜார்ஜ் குளூனி டாம் வில்கின்சன் ஒரு நேர்த்தியான உருவகம் என்று பாராட்டியுள்ளார். மேலும் டாம் வில்கின்சன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வெரைட்டி இதழ் இரங்கல் தெரிவித்துள்ளன. அதில் டாம் ஒவ்வொரு திட்டத்தையும் சிறப்பாக செய்தார், ஒவ்வொரு நடிகரையும் சிறப்பாக உருவாக்கினார் என பதிவிட்டுள்ளார். இப்படி பலருக்கும் அவர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.